வடக்காந்திரா மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு ஒடிசா பகுதிகளில் நிலவி வருது. இதன் காரணமாக அடுத்த 3 நாட்கள்ல புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதியும் அதே இடத்தில் உருவாகும் என எதிர்பார்க்கப்படுது. இதன் காரணமாக வரக்கூடிய நாட்கள்ல மீண்டும் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைய இருக்கு. கடல் சார்ந்த அலைவான ராஸ்பி அலைவின் தாக்கமும் கிழக்கிந்திய பெருங்கடல் பகுதிகளில் காணப்படுகிறது. இதன் காரணமாக வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்கும் அடுத்த 2 நாட்களுக்கு சென்னை உள்ளிட்ட வடகோடி மாவட்டங்கள்ல வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்கள்ல மிதமான மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு. கனமழைக்கான வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையோர மாவட்டங்களான கோயம்புத்தூர், நீலகிரி மாவட்டங்கள்ல கனம் முதல் மிக கனமழையை எதிர்பார்க்கலாம். குறிப்பாக கோயம்புத்தூர் மாவட்டத்தின் வால்பாறை, சின்னக்கல்லாறு போன்ற பகுதிகள், அதே போல நீலகிரி மாவட்டத்தின் அவலாஞ்சி, கேட்டி, கூடலூர் போன்ற பகுதிகள் எல்லாம் மிக கனமழை முதல் அதீத கனமழைக்கான வாய்ப்புகள் வரக்கூடிய நாட்கள்ல இருக்கு. ஒட்டுமொத்தமாக தென்மேற்கு பருவமழையை பார்க்கும்போது அடுத்த 10 நாட்களுக்கு கேரளா, கர்நாடகா மற்றும் தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலையோர பகுதிகள், காவிரி நீர்பிடிப்பு பகுதிகள் எல்லாம் தீவிரமடைந்து மழைப்பொழிவு கொடுக்க இருக்கு. இதன் காரணமாக பரவலாக மழைப்பொழிவு தீவிரமடைந்து மிக கனமழையை கொடுக்கும் பட்சத்துல அருவிகள்லையும் நீர்வீழ்ச்சிகள்லையும் நீர்வரத்தை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. காவிரி பகுதிகளில், காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்யக்கூடிய தீவிர மழையின் காரணமாக மேட்டூர் அணைக்கும் நீர்வரத்து வெகுவாக அதிகரிக்கும். குறிப்பாக சுற்றுலா பயணிகள் அடுத்த 10 நாட்களுக்கு ஒகேனக்கல், குற்றாலம் போன்ற நீர்வீழ்ச்சிகள் பகுதிகளுக்கும், நீர் பெருக்கெடுக்கக்கூடிய பகுதிகளுக்கும், மேற்கு தொடர்ச்சி மலையோர பகுதிகளின் நீர்வீழ்ச்சிகள் பகுதிகளுக்கும், அவலாஞ்சி, கேட்டி மற்றும் வால்பாறை, சின்னக்கல்லாறு போன்ற பகுதிகளுக்கும் மக்கள் சுற்றுலா பயணிகள் செல்வதை தவிர்ப்பது நல்லது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களான நீலகிரி மாவட்டம் அவலாஞ்சி, கேட்டி, கூடலூர், கோயம்புத்தூர் மாவட்ட வால்பாறை, சின்னக்கல்லாறு போன்ற பகுதிகளில் வரக்கூடிய நாட்களில் மிக கனமழை பதிவாகும். கேரளா, கர்நாடகா நீர்பிடிப்பு பகுதி மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் பருவமழை தீவிரமடைந்து நீர்வரத்தை அதிகரிக்க செய்யும். சுற்றுலா பயணிகள் மூணாறு, பாலக்காடு, வயநாடு, சிக்மங்களூர், கூர்கு, குடுகு, வால்பாறை, சின்னக்கல்லாறு போன்ற பகுதிகளுக்கு சுற்றுலா பயணிகள் செல்வதை தவிர்ப்பது நல்லது. தமிழ்நாட்டில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் அடுத்த 10 நாட்களில் மேலும் தீவிரமடைய வாய்ப்பு உள்ளது. இந்நிலையில் வரும் நாட்களில் எந்தெந்த மாவட்டங்களில் எவ்வளவு மழை இருக்கும் என்பதை குறித்து பார்க்கலாம். தென்மேற்கு பருவமழை இந்த ஆண்டு தமிழகம், கேரளாவில் இயல்பிற்கு முன்பே மே மாத இறுதியிலேயே துவங்கி தீவிரமடைந்து காணப்பட்டது. ஜூன் 1ஆம் தேதி முதல் இன்று 20ஆம் தேதி வரை சராசரியாக தமிழகத்தில் 9 சென்டிமீட்டர் மழை இயல்பான அளவில் பதிவாகியுள்ளது. ஜூலை மாத துவக்கத்திலிருந்து பருவமழை சற்று வலு குறைந்து காணப்பட்டதுடன் வெப்பமான சூழல் நிலவிய நிலையில் கடந்த சில நாட்களாக மீண்டும் மழை வானிலை திரும்பியுள்ளது. குறிப்பாக மாலை மற்றும் இரவு நேரங்களில் ஆங்காங்கே மழை பெய்து வருகிறது. வடக்கு ஆந்திரா, தெற்கு ஒடிசா கடற்கரையை ஒட்டிய மத்திய மேற்கு கடல் பகுதியில் நீடிக்கும் வளிமண்டல மேலடுக்கு காற்று சுழற்சியின் காரணமாக ஜூலை 24ஆம் தேதி அதே பகுதியில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும். இதன் காரணமாக கேரளா, கர்நாடகா மற்றும் தமிழக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் அடுத்த 10 நாட்களுக்கு பருவமழை தீவிரமடையும். குறிப்பாக குற்றாலம், ஒகேனக்கல் போன்ற நீர்வீழ்ச்சிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும். தமிழகத்தை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். அடுத்த 2 நாட்களுக்கு வட மாவட்டங்களில் மிதமான முதல் சாரல் மழை மாலை மற்றும் இரவு நேரத்தில் பெய்யக்கூடும். இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை மே மாத இறுதியிலேயே முன்கூட்டியே தொடங்கி தீவிரமடைந்து மழைப்பொழிவு கொடுத்தது. அதன் பிறகு ஜூலை முதல் வாரம் முதல் பருவமழையும் சற்று தொய்வு நிலை அடைந்தது. அதே போல வெப்பத்தின் தாக்கமும் அதிகரித்து மழைப்பொழிவும் குறைந்து காணப்பட்டது. ஜூன் 1ஆம் தேதி முதல் இன்று வரையிலான காலகட்டத்தில் தமிழகத்தில் இயல்பாக பதிவாக வேண்டிய 9 சென்டிமீட்டர் மழைப்பொழிவு பதிவாகியிருக்கு. இந்த சூழல்ல கடந்த சில நாட்களாக சென்னை உள்ளிட்ட வடகோடி மாவட்டங்கள்ல பரவலாக மாலை இரவு மிதமான மழை பதிவாகிட்டு இருக்கு. ஓரிரு இடங்கள்ல கனமழை பதிவாகுது. அதற்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தெற்காந்திரா மற்றும் அதனை ஒட்டிய கடலோர பகுதியில் உருவாகிய வளிமண்டல மேலடுக்கு காற்று சுழற்சி மேற்கு வடமேற்கு திசையில் நகர்